மனிதர்களுக்கு நோய் வருவதுக்குண்டான ஒரு காரணம் என்னன்னு கேட்டால் துக்கம். நம்முடைய ஆத்துமா பலவீனப்படும், சோர்ந்து அடையும். அதுக்கப்புறம் மற்ற உறுப்புகளை அது தாக்கம் பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் நீங்கள் துக்கத்துக்கு அதிகமாக இடம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பலவீனம் வரும். துக்கத்துக்கு இடம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா, துக்கத்துக்கு இடம் கொடுக்காமல் இருந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன மகிழ்ச்சி நல்ல. அப்போனா ஔஷதம் என்பது சுகம். ஔஷதம் என்பது என்ன? சுகம். அப்போனா சுகம் உங்களை மூட வேண்டும், சுகம் உங்களை தேட வேண்டும், சுகம் உங்களை நாட வேண்டும், சுகம் உங்களை மூடி இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு மூல காரணமே மகிழ்ச்சி. அதான் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அப்போ சுகத்துக்கு முன்னால் மகிழ்ச்சி இருக்கணும். மகிழ்ச்சி இருந்தால் தான் சுகம் வரும். ஆனால் பலவீனத்துக்கு முன்னால் ஒன்று இருக்கிறது, பலவீனத்துக்கு முன்னால் ஒன்று இருக்கிறது, நோய்க்கு முன்னால் ஒன்று இருக்கிறது. உங்கள் ஆத்துமாவில் உங்கள் இதயத்தில் எப்போதுமே மகிழ்ச்சியை வரவைத்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி உங்கள் ஆத்துமாவில் எப்போதுமே இருக்கணும் பார்த்துக்கணும். அந்த மகிழ்ச்சி இல்லைன்னா உங்களுக்கு பலவீனம் வந்துடும். ரெண்டாவது, பலவீனம் வருவதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டால், மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். அப்போனா துக்கங்கள் எப்போதெல்லாம் உங்களை உள்ளத்துக்குள்ளே சேர்த்து வைக்கிறீங்களோ, துக்கங்களை எப்போல்லாம், வருத்தங்களை, கவலைகளை எப்போதெல்லாம் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் வைக்கிறீங்களோ, அந்த நேரத்தில் உங்களுக்கு மனதில் ஆத்துமாவில் ஒரு பலவீன தாக்குதல் என்ன செய்ய வரும். அதனால் நம்முடைய இருதயத்தை துக்கம் வராமல் இருக்காது, போராட்டம் வராமல் இருக்காது, கவலை வராமல் இருக்காது. அதை உடனே என்ன செஞ்சோன்னா நம்ம ரிமூவ் பண்ணிடணும், அது வெளியே ஏற்றிடணும். அதை தங்க வைக்கக்கூடாது. அது தங்க வைக்க. இப்போ ஒரு காரியத்தை வச்சு அதைவே நீங்கள் ஒரு நாளைக்கு 4 வாட்டி நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நீங்கள் தங்க. இப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னா, இப்போ ஒரு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் என்ன செய்யணும் தெரியல, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் என்ன செய்யணும் தெரியல. இதே ஒரு 4 வாட்டி 5 வாட்டி நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், துக்கத்தை நீங்கள் என்ன செய்றீங்க, மனதில் வச்சுருக்கிறீங்க. அப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும், யெகோவா ஈரே கர்த்தர் இருக்கார், அவர் எல்லாம் பார்த்துக்குவார், அவருக்கு தெரியும். அப்போ நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு அந்த பலவீன தாக்குதல், அந்த சோர்வுகள், அந்த அசதிகள் என்ன செய்யாது, அது உங்களை தொடாது, அது உங்களை வராது. ஆமே, அல்லேலூயா. நல்லா ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. சிலுவையில் எல்லாவற்றையும் இயேசு என்ன செஞ்சிட்டாரு, செய்து முடிச்சிட்டாருங்கிற அந்த நினப்பு எப்போதுமே நம்ம உள்ளத்தில் என்ன செய்யணும், இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிற என்று சொல்லாதிருப்பானாக. அப்போ சோதனை ஏன் வருது அப்படின்னா, அவனவன் தன் ஆசை இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான் என்று யாக்கோபிலே சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அப்போ சோதனை நம்மளுக்கு வேதனை எப்படி வருது, ஏன் வருது அப்படின்னு கேட்டால், சோதனையை கர்த்தர் கொடுக்க மாட்டார். அவர் சோதனையை ஜெயித்து நம்மளுக்கு வெற்றி வாழ்க்கை வாழும்படி நம்மளுக்கு ஜெயத்தை கொடுத்துட்டார். அப்புறம் ஏன் நம்மளுக்கு சோதனை வருது அப்படின்னு கேட்டால், சோதனை என்பது நம்ம மூலமாக தான் வருது. நம்முடைய எண்ணத்தில், நம்முடைய நினைவில், நம்முடைய சிந்தனை சோதனை வருது. வேதம் சொல்லுகிறது, எடுத்துட்டீங்களா, வாசிங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பார்த்தீங்களா, சோதனை எப்படி வருது? தேவன் நமக்கு சோதனை கொடுக்கலாம். அவனவன் அப்படின்னா அவங்கவங்க ஆசையில் நான் அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி வரணும், இப்படி வரணும், நான் அப்படி வாழணும், இப்படி வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவனை போல் முன்னேறணும், இவனை போல் முன்னேறணும், அவனை போல் டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நம்ம என்ன செய்கிறோம், சோதனையில் மாட்டிக்கிறோம். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க நல்லா ஒரு உயர்ந்தராக ஒரு ட்ரெஸ் எடுத்து நல்லா போட்டிருக்கான்னு வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் சக்திக்கு தகுந்தாப்பில், அதுக்குண்டான அந்த செலவுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் என்ன செய்யணும், அந்த செலவுகளை பண்ணணும் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அவங்க எடுத்துட்டாங்க, நம்மளும் அதை போல் செய்யணும், அவங்க செஞ்சுட்டாங்க, நம்மளும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே அந்த செஞ்சது போல் நம்மளும் செய்வோம்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு நம்ம மேற்கொண்டு அந்த இருக்கிறத விட்டு மேற்கொண்டு நம்ம கடன் வாங்கி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். கடைசியில் அந்த கடன் வட்டியாக மாறி அது பெருசாக மாறும். அப்போ இதுக்கு தேவன் பொறுப்பு கிடையாது. தேவன் பொறுப்பு கிடையாது. அவனவனுக்கு கர்த்தர் என்னென்ன திட்டம் வச்சுருக்காரு, என்னென்ன காரியம் வச்சுருக்காரு, அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த சோதனை எப்படி வருது, அவங்கவுங்க அந்த வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, அவனவன் சொந்த இச்சையில் இழுக்கப்பட்டு என்ன செய்கிறான், சோதிக்கப்படுகிறான். அப்போ நம்ம தான் தேவையில்லாத ஆசை. இப்போ கர்த்தர் ஒரு காரியம் நம்மளுக்கு செஞ்சுருக்கிறாருன்னா அதை கரெக்டாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஃபாலோ பண்ணணும், நம்ம ஜெபிக்கணும், விசுவாசிக்கணும், நம்பணும். ஏற்ற வேலையில் அவர் கொடுப்பார்.
அப்போ அவர் கொடுக்கறதுக்கு தாமதம் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அவசரப்பட்டு ஒரு காரியத்தில் இறங்கி எங்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி அதை அவங்க முன்னாடி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கடனை வாங்குகிறோம், சிக்கலில் என்ன செஞ்சுக்கிறோம், மாட்டிக்கிறோம். அப்போ அது வந்து பெருசாக ஒரு பூகமாக வரும். அப்போ ஆண்டவரே கத்துறோம். அப்போ அதுக்கு தேவன் பொறுப்பு கிடையாது, அந்த சோதனைக்கு தேவன் பொறுப்பு கிடையாது, நம்ம தான் சோதனை. அதான் அவனவன் சொந்த இச்சல் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறார் என்று அழகாக யாக்கோபு என்ன செஞ்சிருக்கிறார், எழுதியிருக்கிறாரு. ஏன் கடவுள் என்ன இப்படி சோதிக்கிறாரு, ஏன் எனக்கு மட்டும் இப்படி சோதனை தர்றாரு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. சோதனை வர வைக்கிறது நம்ம தான், சோதனை வர்றது நம்ம தான் காரணம், கடவுள் கிடையாது. புரியுதுங்களா? தேவன் கிடையாது. அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு யாக்கோபு. என்ன அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறார். நம்ம தான் தேவையில்லாத ஆசையை வளர்த்துக்கிட்டு அவனை போல் வாழணும், இவனை போல் வாழணும், அப்படி இருக்குன்னு இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம சோதனையை நம்ம வர வச்சுக்கிறோம். அதனால் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். நம்மளை வந்து அவர் கீழாக்க மாட்டேன் மேலாக்குன்னு சொல்லிட்டாரு, உன்னை வாழாக்க மாட்டேன் தலையாக்குன்னு சொல்லிட்டாரு, உன்னை மலை மேல் இருக்கிற பட்டணம் போல் உன்னை உயர்த்தியும் சொல்லிட்டாரு, நீர்க்கால உரமே நடப்பட்ட இளவு இருக்கிற மரத்தை போல் செலுத்தி உன்னை வர வைப்பேன்னு சொல்லிட்டாரு. அவர் உயர்த்துவார். அதுக்கு ஒரு நேரம் வச்சிருக்கிறார், நம்ம குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் சந்ததியும் உயர்த்துறதுக்கு ஒரு திட்டம் வச்சு நேரம் வச்சிருக்கிறார். அவர் நேரத்துக்கு நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கணும். அவர் உயர்த்துற நேரத்துக்கு நம்ம காத்திருக்கணும். நம்ம அவசரப்பட்டு நம்ம வந்து சிக்கலை மாட்டிக்கணும். அப்போ உடனே கடவுள் இப்படி சோதிக்கிற அப்படின்னு சொல்லக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதனால் நம்ம வந்து கர்த்தர் கொடுக்குற வரைக்கும், கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், அதுக்குன்னா இப்போ கர்த்தர் வந்து ஒரு காரியத்தை செய்ய திட்டம் போட்டார்னா அதுக்குண்டான வழி வாசலை திறந்து கொடுப்பார். அதுக்குண்டான வழி வாசலை என்ன செய்வார், திறந்து கொடுப்பார். பார்த்துக்கொள்ளும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, ஒரு கடை வைக்க போகிறீங்க, ஒரு வியாபாரம் வைக்க போகிறீங்க, இந்த மாதிரி தொழில் பண்ண போகிறேன், இந்த வியாபாரம் பண்ண போகிறேன் அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் அதுக்காக ஜெபிக்கிறீங்கன்னா, அப்போ ஜெபிக்கும் போது டக்குன்னு வந்து என்ன பண்ணுவார், ஒருத்தர் வருவார். இந்த மாதிரி நான் அந்த இடத்துல ஒரு வியாபாரம் பார்த்தேன், ஒரு கடை வச்சுருந்தேன், அந்த கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன், ஆனால் நல்லா வியாபாரம் நடக்குது, நல்லா போய்கிட்டு இருக்கு என்ன. அப்போ நல்லா இப்போ ஒரு இடத்துல நடந்த காரியத்தை நான் சொல்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஒருத்தர் வந்து ஒரு வியாபாரம் பண்ண ஆசைப்பட்டார், ஒரு தொழில் பண்ண ஆசைப்பட்டார். அந்த தொழில் பண்ண ஆசைம்போது ஆனால் அவர் வந்து பணத்தை பெரட்டி வட்டிக்கு வாங்கி கடை வாங்கி அந்த தொழில் அவர் என்ன செஞ்சுருக்கலாம், ஒரு வியாபாரத்தை பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் பண்ணாமல் நடந்த காரியம் அந்த திருத்துறைப்பூண்டி அந்த ஒரு ஊரில் நடந்த ஒரு காரியம். அப்போ அவர் என்ன பண்ணார், தேவன்ட்ட ஆண்டவர் இந்த மாதிரி வியாபாரம் செய்யலான் இருக்கேன், இந்த மாதிரி வியாபாரம் செஞ்சு நான் சம்பாரித்து கடவுளுக்கு ஊழியம் பண்ணலான் இருக்கேன், கடவுளுக்கு கொடுக்கலான் இருக்கேன், இதை வச்சு என் குடும்பத்தை முன்னேற்றலாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன், இந்த வியாபாரம் முறை நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவர் அதுக்கு நிறைய முதல் போட வேண்டியது இருக்குது, நிறைய லட்சக்கணக்கான முதல் போட வேண்டியது இருக்குது. அது கையில் இல்லை, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அதுக்காண்டி அவர் ஜெபித்துக்கொண்டே இருந்தார். ஆண்டவர் நீங்கள் செய்யுங்க அதுக்கான சூழ்நிலை உருவாக்கிட்டாங்கன்னு சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருந்தார், பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி இருக்கும்போது திடீரென்று அவருக்கு தெரிஞ்சவங்க அவர் தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்து, ஐயா நான் இந்த மாதிரி நான் வந்து வேறு ஒரு இடத்துக்கு நான் போகிறேன், ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து நான் அந்த ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டுருக்கேன், கடை வச்சுருக்கிறேன், அதை விட்டு போக மனசு இல்லை, ஆனால் நீங்கள் ரொம்ப நாளாக வந்து நீங்கள் இந்த மாதிரி வியாபாரம் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா, அதனால் எல்லா வியாபாரத்தையும் எல்லா பார்ட்டியும் இப்போ ஒரு பார்ட்டி சரக்கு போடுவாங்க, சரக்கு வாங்கலாம், அந்த பார்ட்டி எல்லாத்தையுமே நாங்கள் கூட ஒப்படைச்சரி நீங்கள் பார்த்து நீங்கள் வியாபாரம் பண்ணி அதை நடத்துங்க, நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறேன், நீங்கள் தான் எல்லாமே இனிமேல் பார்த்துக்கன்னு சொல்லிடுறேன், நீங்கள் அதை வச்சு வாழ்க்கையில் முன்னேறுங்க, எனக்கு நீங்கள் கொடுக்குறத கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கடைக்கு உண்டான அந்த ரேட்டு இந்த அட்வான்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பாருங்கள், அவர் பயங்கர லெவலாக டெவலப் பண்ணார். இதுதான் வந்து கர்த்தர் செய்யக்கூடிய ஒரு காரியம், பார்த்துக்கொள்ளும். அப்போ நம்மளாம் வந்து என்ன செய்வோம், இதை செய்யணும் அதை செய்யணும் சொல்லி நம்ம தேவையில்லாமல் போட்டு இறங்கி செய்யும் போது கர்த்தர் வந்து என்ன செய்வார், அதுக்குள்ள சூழ்நிலைகளை உருவாக்கி தருவார். அவர் செய்ய நினச்சிட்டாருன்னா அதுக்குள்ள சூழ்நிலை, அதுக்குள்ள நபர்கள், அதுக்குள்ள மனிதர்கள் உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை. நீங்கள் என்னென்ன வியாபாரம் பண்ணுறீங்க, என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, என்னென்ன தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குண்டான சூழ்நிலையில் உருவாக்கும்படி கர்த்தர் உங்களை தேடி வர வைப்பார், பார்த்துக்கணும். புரியுதுங்களா? அப்போ யோபு என்ன பண்ணார், கஷ்டப்பட்டார், வேதனைப்பட்டார், நெருக்கப்பட்டார், எல்லாத்தையும் இழந்தார், ஜீரவாக மாறினார். அவர் குப்பைமேட்டிலேருந்து ஓட்டை வந்து சுரண்டிக்கிட்டு இருந்தார். ஆனால் நண்பர்களுக்காக ஜெபித்த போது அவர் சிறையில் மாறினது. ஆனால் ஒரு நேரம் வந்தது, அவர்கள் நண்பர்கள் எல்லாருமே அவர் முன்ன அறிவுமான எல்லாருமே என்ன செஞ்சாங்க, தேடி வந்தார்கள். தேடி வந்து அவர் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு என்ன அவர் எல்லோரும் நல விசாரிச்சுட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தங்க காசு, ஒவ்வொரு செயின், ஒவ்வொரு நெக்லஸ் எல்லாம் கொடுத்துட்டு இதை வச்சு முன்னேறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யோபுடைய முன்னிலைமை காட்டில் பின்னிலைமை அது ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த யோபு ஜெயத்தை ஏறெடுத்தார். கைத்தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. கர்த்தர் வந்து ஒரு மனிதனை உயர்த்த நினச்சாருன்னா இப்படி தான் செய்வார். அப்போ நீங்களாக செய்யும்போது, ஒரு காரியத்தை நீங்களே செய்யும்போது மாமிசம், அதுக்கு பேர் என்னது, மாமிசம். ஓகே, மாமிச சிந்தை மரணம், மாமிச சிந்தையோ ஜீவனும் ஒரு சமாதானம். அப்போ அதே போல் தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் தொழிலுக்கு, உங்கள் வியாபாரத்துக்கு கர்த்தர் வந்து உங்களை உயர்த்த நினைச்சார்னா கண்டிப்பாக என்ன செய்வார், உயர்த்துவார்.
ஆனால் அவர் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் வந்து நீடிய பொறுமையோடு நீங்கள் காத்திருக்கணும். பார்த்துக்கணும். ஒரு காரியத்தை அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவர் ரொம்ப சீப்பாக இலவசமாக பொதுவாக வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதர் மூலமாக தான் கர்த்தர் நமக்கு செய்வாருங்க. ஒரு மனிதர் மூலமாக தான் கர்த்தர் செய்வார். காரணம், அந்த மனிதர் இருதயத்தை மாற்றி அமைச்சு இந்த மகனுக்கு போய் செய்யி அப்படின்னு சொல்ல வைப்பார் அவர். சரிங்களா? ராஜாக்களை தள்ளுகிறவர், ராஜாக்களை ஏற்படுத்தவர், ராஜாக்களை இறுதி நீர்கால் போல் தேவனுடைய கருத்தில் இருக்கிறது. புரியுதுங்களா? ஒரு மனிதன்கிட்ட சொல்லுவார். சொல்லும்போது அது என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? அது நடக்கும். மனித உள்ளத்தில் தயவு உண்டாகும். பார்த்துக்கொள்ளும். அதுதானே சொல்ல வரேன். சோதனையை நீங்கள் வந்து வர வச்சு கொள்ளக்கூடாது. சோதனைக்குள்ளே நீங்கள் விழக்கூடாது. ஏன்னா சோதனை உங்களுக்கு வராது. ஆனால் சோதனை நம்ம வர வைக்கிறோம். ஆலோசனை இல்லாத இடம் சீர்கட்டுவிடும். கர்த்தர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். ஆமேன். இந்த சோதனை உங்களுக்கு வரும்போது என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஆத்துமாவில் ஒரு சோர்வு வருகிறது. அந்த சோர்வு எதை கொண்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்களுக்கு ஒரு பலவீனத்தை கொண்டு வருகிறது. ஓகே, அது ஒரு பலவீனத்தை கொண்டு வருகிறது. அப்போ பலவீனத்தை நாம் தான் வர வைக்கிறோம். சோர்வை நாம் தான் வர வைக்கிறோம். சோதனையை நாம் தான் வர வைக்கிறோம். கர்த்தர் செய்வார். இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, சொல்லி அறிக்கிறீங்க. அப்போ வந்து என்ன, உங்களை தேடி ஒருத்தர் வருவார். இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குமா, உங்களுக்கு ஏற்ற வீடாக இருக்குமா, நீங்கள் இதை வாங்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போது எங்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த பணம் வருவதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையில் நினச்சிவார், அவர் உருவாக்கி தருவார். அப்போ உருவாக்கி தந்துட்டாருன்னா இது கர்த்தர் வந்து உண்டாக்கி கொடுக்குறார். அதுக்குள்ள சூழ்நிலையில் அவர் உருவாக்கி கொடுக்குறாருன்னு நீங்கள் அதை வந்து செய்யலாம். சரிங்களா? ஆனால் யாருமே வந்து உங்களை தேடி வராமல், உங்களை செய்யாமல், நீங்களாக போய் இறங்கி போய் பாடுபட்டு அந்த சோதனையை நம்ம என்ன செய்யக்கூடாது? இழுத்து கொள்ளக்கூடாது. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. அதனால் வந்து நீங்கள் என்ன செய்யணும்? ஏன் இதை சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேர் வந்து அந்த சோதனைக்குள்ளே இருக்கிறத ஆவியில் என்ன செய்ய முடிகிறது? உணர முடிகிறது. ஒரு வேதனை, ஒரு சோதனை என்ன தான் வந்து நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருந்தாலும், தொடர்ந்து ஆராதி கொண்டு இருந்தாலும், வீட்டுக்கு போன உடனே அந்த சோதனைங்கிற ஒரு ஆவி, சோர்வுங்கிற ஒரு ஆவி, போராட்டம் என்கிற ஒரு ஆவி, பலவீனம் என்கிற ஒரு ஆவி, அது நம்மளை டச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறது. அதுலேருந்து நீங்கள் முழு விடுதலை பெறணும். அப்போ முழு விடுதலை பெறுவதுக்கு என்ன செய்யணுங்கிறத நல்லா நம்மளுக்கு ஆவியை கற்றுக் கொடுத்துருக்கிறார். சரிங்களா? எங்க நம்மளை ஜீவனோடு பாதுகாத்திருக்கிறார், ஜீவன் நடத்தி கொண்டு வருகிறார், ஜீவனை கொடுத்துருக்கிறார், சாப்பாடு வைக்கிறாரு, பிள்ளைகளை படிக்க வைக்கிறார், பிள்ளைகளை வளர்க்கிறார். சரிங்களா? அதாவது ஒவ்வொருத்தர் ஒரு காலம் வச்சிருக்கிறார். அறுப்பதுக்கு ஒரு காலம், பிடுங்குவதுக்கு ஒரு காலம், ஓடுவதுக்கு ஒரு காலம், கிழிப்பதுக்கு ஒரு காலம், தைப்பதுக்கு ஒரு காலம். ஓகே. அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்தை உயர்த்துவதுக்குண்டான ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அது காலத்தை நம்ம அதுக்குண்டான காரியத்தை நம்ம என்ன செய்யணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்த நினைச்சாருன்னா கண்டிப்பாக உயர்த்துவார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோமர் 5:3-5. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரங்களை என்ன செய்யணுமா? மேன்மை பாராட்டுகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கணும். உபத்திர நேரத்தில் என்ன செய்யணும்? எல்லாம் சொல்லுங்க. உபத்திர நேரங்களிலே. சரி, உபத்திரம் என்றால் என்ன? உபத்திரம் என்றால் உங்களுக்கு ஒரு கஷ்டம், உங்களுக்கு ஒரு நெருக்கம், உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு அது ஒரு. அப்போ அந்த நேரத்தில் உபத்திரத்தையே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்த உபத்திரம் என்ன? கடன் பிரச்சனை என்கிற உபத்திரம், பிரிவினை என்கிற உபத்திரவம், பண தேவைகள் என்கிற உபத்திரவம், ஒரு மனிதர் மூலமாக வருகிற அவமானங்கிற உபத்திரம், இப்படி பல உபத்திரங்கள் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கும். அப்போ நீங்கள் அந்த உபத்திரத்துக்குள்ளே மூழ்கி போய் அந்த உபத்திரத்தவே நினச்சிக்கிட்டு, அந்த உபத்திரத்தவே சிந்திச்சுக்கிட்டு, அந்த உபத்திரத்தில் ஏன் எனக்கு இப்படி வந்துச்சு, ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு, எனக்கு இப்படி வந்திருக்கக்கூடாது, ஏன் இப்படி எல்லாரும் முன்னால் தலைகுனி நிலைமை வந்துச்சு அப்புறம் அந்த உபத்திரத்தை நீங்கள் ஃபீல் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. அந்த உபத்திரத்தை முடிப்பதுக்குண்டான வழி, அந்த உபத்திரத்தை அழிப்பதுக்குண்டான வழி, அந்த உபத்திரத்தை சுட்டரிப்பதுக்குண்டான வழி, அந்த உபத்திர நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. உபத்திரத்தில் எப்படி போட்டிருக்கு பைபிளில்? மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திர நேரத்தில் என்ன செய்யணும்? மேன்மை பாராட்ட வேண்டும். மேன்மை பாராட்டிட்டு அடுத்த வசனம் சொல்லுகிறது, 5ஆம் வசனம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அதாவது நம்பிக்கை, அதாவது எதுக்கு நம்புறோம் கேட்டா, தேவ அன்பு நம்ம மேல இருக்கிறது. ஏசப்பா நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறார். ஏசப்பா நம்மளை நேசிக்கிறார். அந்த அன்பு நம்பிக்கையை கொடுக்கிறது. அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை கர்த்தர் உங்களுக்கு வர வைக்க போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. அந்த எங்க இருங்க, அதாவதுங்க ஒரு பப்பாளி மரம் வச்சா அது வளர வரைக்கும்
காய் அந்த பப்பாளி பழுக்கிற வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும். ஓகே, கொஞ்சம் காத்திருக்கணும். ஒரு நெல் விதைச்சிட்டானா ஒரு 3 மாதம் அல்லது ஒரு 6 மாதம் அறுவடைக்கு காத்திருக்கணும். ஓகே, ஒரு முருங்கை மரம் நட்டால் அந்த முருங்கைக்காய் காக்கிற வரைக்கும் என்ன செய்யணும், அது காத்திருக்கணும். ஒரு சப்போட்டா மரம் வச்சா அந்த சப்போட்டா பழம் வர்ற வரைக்கும் அது வெளியே மரமாக வர்ற வரைக்கும் என்ன செய்யணும், கொஞ்சம் காத்திருக்கணும். சரிங்களா? அப்போ எல்லோரும் கனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டா அது கனி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்தந்த சீசனில் கண்டிப்பாக அந்த முறையில் கனி கொடுத்துக்கிட்டே இருக்கும். முருங்கைக்காய் சீசனில் முருங்கைக்காய் வரும், சப்போட்டா சீசன் சப்போட்டா வரும், எல்லா சீசன்லையும் அது பாடு காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அது கேப் விடாது. அது வளர்ந்து பூ பூக்க கனி கொடுக்க ஆரம்பிச்சிட்ட போதும் அதுக்கப்புறம் அது நிப்பாட்டாது. அந்த சீசனில் ஆட்டோமேட்டிக்காக பல வருடங்களாக பல காலங்களாக கனி கொடுக்கும். அல்லேலூயா. அப்போ அதே போல் கர்த்தர் உங்களை உயர்த்த நினச்சிட்டாருன்னா, உயர்த்தி அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் அந்த காரியம் தொடர்ந்து உங்களுக்கு கனி கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த கனி உங்களுக்கு வத்தாது. எப்போதுமே கனி கொடுத்து உங்கள் சந்ததியாக அந்த கனி வளர முடியாது. கர்த்தர் உங்களை அது உருவாக்க போகிறார். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், வளருகிற வரைக்கும், அந்த மரம் வளர வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், உங்களை பராமரிக்கணும், உங்களை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு செடியை வச்சுட்டிங்கன்னா அந்த செடியை பராமரிக்கணும், தண்ணி பாய்ச்சணும், உரம் போடணும். அந்த காய்க்கிற வரைக்கும் அது மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக காய்க்க போகுது. அதாவது ஒரு நாற்று நடுறவன், ஒரு நெல் நாற்று நடுறவன் பொழுதுபோக்குக்கு விதைப்புன்னு சொல்லி விதைப்பான். சொல்லுங்கள் பார்ப்பான். ஒரு 5 ஏக்கர் நெல் விதைக்கிறாங்க. விதை நெல்லை வாங்கி விதைக்கிறாங்க, உரம் போடுறாங்க, டெய்லி வயக்காடை பார்க்குறாங்க. அறுவடையை பார்க்கணுன்னு நினச்சி தானே விதைக்கிறாங்க. ஓகே, அறுவடையை பார்க்க நினச்சி தானே தண்ணி பாய்ச்சுறாங்க, அறுவடையை பார்க்க நினச்சி தானே உரம் போடுறாங்க. அப்போ அவனுடைய மைண்டு என்ன இருக்குன்னு கேட்டால், அறுவடை வரப்போகுது, 2 மாதம் முடிஞ்சிருச்சு, 3 மாதம் ஆரம்பிச்சிருச்சு, நெல் கதிர் மேலே வந்துருச்சு, லேசாக பூ பூக்கிற மாதிரி இருக்கிறது, அது கதிர் வரப்போகுது, இன்னும் 1 மாதத்தில், இன்னும் 1 மாதம் தான் இருக்குது, 2 மாதம் முடிச்சு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது, 1 மாதத்தில் ஒரு பெரிய அறுவடையை பார்க்க போகிறேன், எல்லாம் செழிப்பாக ஆரம்பமாயிருச்சு, எல்லாம் செழிப்பாக வந்துருச்சு, ஒரு நாற்று கூட அது கருகி போகல, ஒரு நாற்று கூட பட்டு போகல, எல்லாம் அப்படியே பச்சை பச்சேன்னு வளர்ந்து நிற்கிது. அப்போ ஒரு நாற்று கூட கீழே சாயலை, ஒரு நாற்று கூட கீழே விடல, ஒரு நாற்று கூட பாதிக்கப்படல, எல்லாம் அழகாக நான் விதைச்ச விதை எல்லாம் அழகாக நிற்குது. கண்டிப்பாக இன்னும் 1 மாதத்துக்குள்ளே நான் அறுவடையை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்க வேண்டிய இடத்துக்கெல்லாம் விதை நெல் வாங்கின இடத்துலலாம் 1 மாதத்தில் அறுவடை பார்த்துருவேன், 1 மாதம் கழிச்சு வாங்கி அடுத்து விதை நெல் என்ன பண்ணணும், அடுத்து விதை நெல் வேணும், அடுத்து இந்த உரம் வேணும் அப்படின்னு சொல்லி அறுவடைக்கு 1 மாதத்துக்கு முன்னமே அவன் எல்லா காரியங்களையும் அவன் ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பான். அதான் அறுவடைக்கு உண்டான ஒரு காலம். அதுதான் அந்த நம்பிக்கை. அது என்னது? அந்த நம்பிக்கை. நான் அறுக்க போகிறேன், அறுவடை அறுக்க போகிறேங்கிற நம்பிக்கை. அப்போ இதே போல தான் நீங்கள் ஒரு காரியத்தை ஏசப்பாட்ட கேட்கும்போது அந்த கேட்ட காரியத்தில் நம்பிக்கையை தளர விட்டுறாதீங்க. இப்போ உங்களுக்கு உபத்திரம் வருதுன்னு சொல்கிறீங்க தெரியுமா? அந்த உபத்திரம் ஏன் தெரியுமா? அந்த உபத்திரத்து மூலம் என்ன கற்றுக்குறீங்க தெரியுமா? பொறுமையை கற்றுக்குறீங்க. உபத்திரத்தில் என்ன கற்றுக்குறீங்க? உபத்திரங்கிறது உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வர்றதுக்கல்ல, உபத்திரம் உங்களுக்கு வேதனையை கொண்டு வர்றதுக்கல்ல, உபத்திரம் உங்களுக்கு டெஸ்ட்டு, உபத்திரம் உங்களுக்கு பரீட்சை. உங்களுக்கு பரீட்சை நடக்குது சரிங்களா? பரீட்சையில் நீங்கள் பாஸ் ஆகணும். அப்போ உபத்திர நேரத்தில் உங்களுக்கு பரீட்சை நடக்கிறது. பொறுமை அடுத்து என்னது? பொறுமை என்ன பண்ணுது? பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு உபத்திரம் வர ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, உபத்திரம் வர ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, அடுத்து பொறுமையாக இருந்துட்டீங்கன்னா பரீட்சை உங்களுக்கு நடக்கும். பரீட்சை நடக்கும், ஒன்றுமில்லாமல் இருக்கும், தொட்டுக்கு துவச்சிக்கிட்டு இருக்கு. அந்த பரீட்சையில் நீங்கள் பாஸ் ஆகணும், விசுவாச வார்த்தையை பேசணும். அடுத்து நம்பிட்டீங்க. அடுத்து என்ன செய்யணும்? நம்பிட்டீங்க. ஏன்னா நம்பிக்கை உண்டாது என்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களிலே. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா? உபத்திரங்கள் என்ன செய்யணும்? அதாவதுங்க, நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, ரொம்ப நல்ல இடமா இருக்குது உங்களுக்கு, ஆனால் அது கைவிட்டு போயிடுச்சு. அது என்னது? கைவிட்டு போயிடுச்சு. என்னடா செய்து போச்சுன்னு. அப்புறம் கடைசியில் பார்த்தா அதே இடத்த காட்டி இன்னொரு பெஸ்ட்டான ஒரு இடத்த உன்னை தேடி வந்து இதை வாங்கிக்கங்க, உங்களுக்கு சீப்பாக தரேன்னு சொல்லி வருவாங்க. பார்த்தா அந்த இடத்துல போரிங்கில் தண்ணி வராது, அது பூரா கரம்பத்தரையாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல போரிங் போட்டோன்னா தண்ணி வருமா இடமா கர்த்தர் உங்களுக்கு மாற்றி அமைச்சு கொடுப்பார். அல்லேலூயா. ஏன்னு கேட்டிங்கன்னா, இடம் வாங்குறதுல கரம்ப மண் உள்ள இடம் இருக்குது. அந்த இது என்ன மண்? இது சுண்ணாம்பாறை. இப்போ இப்போ நீங்களாம் புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அந்த இன்னொரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இடம் வாங்கினீங்கன்னா கரம்பாக இருக்கும். கருமணம் இந்த கருப்பு களிமண்மாக இருக்குது தெரியுமா? களிமண் மண்ணாக இருக்கும். அது கிட்டத்தட்ட 10 அடி தோண்டினாலும் உங்களுக்கு அந்த மண்ணு தான் வரும். என்ன வரும்? 10 அடி தோண்டினாலும் மண் வரும். அதாவது சென்ட்ரிங் போடுற வரைக்கும் உண்டான செலவு அதில் வந்துடும். 10 அடிக்கு என்ன செய்யணும்? கரும்பு மண் இடத்த நீங்கள் விலைக்கு போட்டு வாங்கினீங்கன்னா
அந்த இடம் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற இடம் பூரா கரும்பு மண், களிமண். அப்போ நீங்கள் அஸ்திவாரம் போட முடியாது. அஸ்திவாரம் போடும்போது அது கீழே வந்து ஒரு பாறை மாதிரி வரணும், ஒரு சுண்ணாம்பு தர வரணும். வந்தால் தான் நீங்கள் அதில் வந்து என்ன செய்யணும், அது மேலே கம்பியை கட்டலாம் அல்லது அஸ்திவாரம் போடலாம். ஆனால் அஸ்திவாரம் போடும்போது கீழே கரும்பு தரையை இருந்துச்சுன்னா அது களிமண் தரையை அதில் நீங்கள் அஸ்திவாரம் போட முடியாது. அது கண்டிப்பாக குறிப்பிட்ட நாளில் அந்த கட்டணம் அப்படியே என்ன செய்யும், இறங்கிடும், அது விட்டுரும். அது கரும்பு தரை. ஓகே, புரியுதா? இப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 6 அடியில் என்ன வந்துடும், சுண்ணாம்பு ஒரு பாறை வந்துடும். இப்போ இந்த நம்ம சர்ச்சு தோண்டணும், குழி தோண்டணும், அதில் வந்து 6 அடியில் என்ன வந்துருச்சு, அந்த பாறை மாதிரி சுண்ணாம்பு பாறை வந்துருச்சு. அப்போ அது உடனே என்ன செஞ்சிட்டோம், போட்டோம், கம்பியை வச்சு சென்ட்ரிங் போட்டோம். அப்போ இங்கே கரும்பு, இந்த ஏரியாவில் கரும்பு மண்ணு கிடையாது. அப்போ அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தெரியாமல் ஒரு இடம் வந்துருச்சு, இடம் வாங்க போகிறோம், எப்படி இடம் வாங்கணும்னு நினச்சி நீங்கள் இடம் வாங்குவீங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா தோண்டும் போது அது கரும்பு மண்ணாக இருக்கும். ஆனால் கர்த்தர் பார்ப்பார், தடை பண்ணுவார், நீ சரியில்லாத இடத்த வாங்குற தடை பண்ணுவார். ஆனால் கர்த்தர் இன்னொரு இடத்த ஆயத்தம் பண்ணி தருவார், அது கரும்பு மண் இல்லாமல் அது நல்ல மண் இருக்கிற இடமா இருக்கும். போரிங் போட்டால் தண்ணி வரும், உடனே ஒரு தண்ணி வர இடமா இருக்கும். அதுதான் கர்த்தர் செய்கிறது. அப்போ உங்களுக்கு ஒரு வழி அடைக்கப்பட்டுச்சுன்னா ஏன் அடைக்கப்பட்டுச்சு, ஏன் இப்படி வேதனை வந்துச்சு, ஏன் இப்படி கஷ்டம் வந்துச்சு, ஏன் இந்த சோதனை அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யக்கூடாது. அது கர்த்தர் செய்கிறாரு, அது கொண்டாந்து தடை பண்ணுறாரு, நீ அவசரப்பட்டுருவ. ஆனால் கர்த்தர் வந்து வேற ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி தருவார் உங்களுக்கு. அதனால் நீங்கள் கேட்குற காரியத்தில், எதிர்பார்க்குற காரியத்தில் ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் 7 வழியை உங்களுக்கு திறக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ரோமர் 8:24-25. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறது நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன. நாம் காணாததை நம்பினோம் ஆகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். புரிஞ்சு போச்சா உங்களுக்கு? எப்படி? ஹலோ, புரிஞ்சவங்களும் அலையில சொல்லுங்க. அதாவது நீங்கள் பார்க்குறத நம்பாதீங்க, நீங்கள் பார்க்க நம்பாதீங்க. நீங்கள் கேட்குற காரியம் வந்து உங்ககிட்ட இல்லாமல் இருக்கணும். ஓகே, அந்த கேட்குற காரியம் இல்லாமல் இருக்கணும். அதை நீங்கள் கேட்குறீங்க. இப்போ வந்து வீடு இல்லாதவங்களுக்கு வீடை கேட்குறீங்க, வீடு இல்லை. அப்போ அதை நீங்கள் என்ன செய்யணும், அது அந்த நம்பிக்கையில் இருக்கணும். ஒரு பொருள் வாங்கணும் நம்பிக்கை இருக்கும். அப்போ என்ன இல்லையோ அதை நீங்கள் கேளுங்க. திருமண காரியம் நம்ம வீட்டில் நடக்கலை, அதில் நம்பிக்கை வைங்க. கற்பத்துக்கு நம்ம வீட்டில் இல்லை நம்பிக்கை. அப்போ அதே மாதிரி இல்லாத காரியத்தை வந்து நம்பணும் நீங்கள். ஹலோ, எல்லாம் சொல்லுங்கள், என்கிட்ட இல்லாத காரியத்தை நான் நம்புவேன். நம்பிட்டு அவர் கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பேன், அவர் சீக்கிரம் தந்துடுவார். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், நான் பார்க்காததை நம்புவேன், நம்பிட்டு பொறுமையாக இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ காணாததை நம்பணும். இப்போ வந்து இங்கே இருக்க உங்கள் பிள்ளைக்கு வந்து ஒரு 2 கிராம் தோடு இருக்குது, அது இருக்குது. ஒரு செயின் இருக்குது. ஓகே, ஒரு சின்ன வீடு இருக்குது. அதை விட்டுருங்க. உங்கள்கிட்ட என்ன இல்லை, அந்த இல்லாததை கேளுங்க. கேட்டுட்டு அது மேலே நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வச்சுட்டு பொறுமையாக இருங்க, அது உங்களை தேடி வரப்போகிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், இல்லாததை கேட்பேன். இப்போ எல்லாருமே கேட்குறது இல்லாதானே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இருக்குது யாரும் கேட்க மாட்டீங்க, இருக்கிறது யாரும் கேட்க மாட்டேங்க. ஏன்னா வசனம் தான் சொல்லு. வசனம், அந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். இருக்கிறது திருப்பி வாசிக்குமா அந்த வசனத்தை? நாம் அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன. காணிக்க நம்ப வேண்டுவதென்ன. நாம் காணாததை நம்பினோம் ஆகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். பாத்தீங்களா? காணாத, எல்லாம் சொல்லுங்க, நான் கேட்கிற காரியம் நான் இதுவரை பார்க்கல, அதை ஏசப்பாட்ட கேட்குறேன். கேட்டுட்டேன், அந்த காரியத்தை நம்புகிறேன். கேட்டுட்டேன், அந்த காரியத்தை நம்புகிறேன். அவர் கொடுக்க போகிறாரு. அவர் 1 மாதம் ஆனாலும் 20 நாள் ஆனாலும் கொடுப்பார். நான் பொறுமையோட அந்த காரியத்துக்காக காத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா சீக்கிரம் வரணும், அந்த காரியம் சீக்கிரம் வரணும். அப்போ சீக்கிரம் வருவதுக்குண்டான, அதை வர வைக்கிறதுக்குண்டான அதுக்குண்டான வழிமுறைகள் உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஓகே, வழிமுறைகள் உங்கள்கிட்ட தான் இருக்கணும். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பலவந்தம் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு கேட்குறீங்க, இரவும் பகலும் கேட்குறீங்க, ஏன்னா அதை விசுவாசிக்கிறீங்க, அதை அறிக்கை பண்ணுறீங்க, அதை பார்க்குறீங்க, சீக்கிரம் என்ன செய்யும், அது நடந்துட மாற்றக்கூடாது. எந்த அளவுக்கு விதைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன செய்யும், கர்த்தர் தருவார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போனா நீங்கள் கேட்குற காரியம் உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கணும். இல்லாததை கேளுங்க,
கேட்டுட்டு நம்பிக்கை விட்டுறாதீங்க. கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. தரப்போகிறாரு, கிடைக்க போகுது, பெற்றுக்கொள்ள போகிறேன், நாளை கழிச்சு. அதை ஒன்றுக்கு வேணாம், ஒன்றுமே வேணாம். ஒரு விவசாயி 3 மாதத்தில் அறுவடையை பார்ப்பான். முதல் மாதம் அறுவடை விதைச்சிட்டான், 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. அவனுடைய மைண்டு எப்படி இருக்கும், அவனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும், அந்த லெவலுக்கு நீங்கள் வந்துடணும். அதை நீங்கள் அந்த ஃபீலிங்க்கு நீங்கள் வந்துடணும். இப்போ புரியுதா புரியலையே உங்களுக்கு? அந்த ஃபீலிங் இப்போ ஒன்றும் கிடையாதுங்க. இது இப்படி வரேன் நான் உங்களுக்கு. இப்போ ஒரு அம்மா குழந்தை உண்டாயிருச்சு, வயிற்றில் குழந்தை உண்டாயிருச்சு, 9 மாதம் ஆயிடுச்சு. 9 மாதம் ஆயிடுச்சு. அப்போ 2 வீட்டாருக்கும் என்ன சொல்லுவாங்க, சரி 9 மாதம் ஆகிப்போச்சு, இன்னும் 15 நாள் தான் இருக்குது. அந்த வீட்டில் அந்த மாமியார் மாமனார் அந்த பெண்ணுடைய அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, எப்படி நினைப்பாங்க, எந்த ஃபீலிங்கில் இருப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம், சொல்லுங்கள். டாக்டர் இந்த டேட்டு குறித்து கொடுத்துருக்கு, அந்த டேட்டுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது, அந்த டேட்டுக்கு 15 நாள் தான் இருக்குது. ஆனால் அவங்க குறித்து கொடுத்த டேட்டுக்கு ஒரு வாட்டி முன்னாடி பிறக்கலாம், ஒரு நாள் பின்னாடியும் பிறக்கலாம். ஓகே, அப்போனா உங்களுடைய ஃபீலிங் இப்போ இங்கே இருங்களேன், ஒரு பொண்ணு இருக்குது, பொண்ணு மாசமாக இருக்குது, சரியா? 9 மாதம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 15 நாள் இருக்குது குழந்தை பிறக்கிறதுக்கு. அந்த 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 மாசமாக இருக்கக்கூடிய அம்மாவுடைய ஃபீலிங் எப்படி இருக்கும், அந்த மாசமாக இருக்கக்கூடிய அந்த பொண்ணுடைய நிலைமை எப்படி இருக்கும், அவங்க எதை சிந்திப்பாங்க, என்ன நினைப்பாங்க, எதை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்க யார்ட்டெல்லாம் எப்படி பேசுவாங்க, என்ன நல்லா இருக்கா பாப்பா, நல்லா இருக்கா, நல்லா இருக்குது, இன்னும் 15 நாள் இருக்குது, டாக்டர் குறித்து கொடுத்த டேட்டுக்கு இன்னும் 12 நாள் தான் இருக்குது, நான் இப்போவே போய் மருமையை இப்போவே போய் அந்த தொட்டில் வாங்கிட்டு வந்துட்டார், அந்த கிளுக்கு அதுவே வாங்கிட்டு வந்துட்டாரு. என் நாத்தனை இதை வாங்கி கொடுத்து மொத்தம் 8 பொருள் சேர்ந்துருச்சு, குழந்தை பிறக்குன்னு 15 நாள் தான் இருக்கு, 15 நாளா 8 பொருள் வீட்டுக்கு வந்துருச்சு, இன்னும் 12 நாள் வந்துடும், நான் பிறந்தோன்னே உங்களுக்கு போன உங்களுக்கு தான் பண்ணுவேன், சரிங்களா? இப்பெல்லாம் என்ன செய்வாங்க, பேசுவாங்களா? ஏன் பேசுறாங்கன்னா அந்த நம்பிக்கை என்ன செய்யுது, அது உறுதியாகுது. அது உறுதியான உடனே அது குழந்தை பிறக்குது. அதே போல தான் நீங்கள் கேட்ட காரியம் எந்த காரியமாக இருக்கலாம், லட்சங்களாக இருக்கலாம், கோடிகளாக இருக்கலாம், என்னவா இருக்கலாம். நீங்கள் என்ன செய்யணும், அந்த காரியத்தை அப்பா எனக்கு கொடுக்க போறாரு, ஏசப்பா கொடுக்க போறாரு, இத்தனை நாளுக்கு வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், 21 நாள் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக அவர் கொடுக்க போறாரு, கண்டிப்பாக வந்துரு, இதை நான் செய்ய போறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங், அப்படிங்கிற ஒரு உணர்வு, அப்படிங்கிற சிந்தை உங்கள் இதயத்தில் உங்கள் ஆவியில் ஆத்துமால் அது புறப்பட்டு வரணும். பார்த்துக்கொள்ளுங்க. எப்படி விவசாயி 1 மாதத்தில் இருக்க போறேங்கிறானா, எப்படி மாசமாக இருக்கிறவங்க 15 நாள் குழந்தைய பத்து போனா, அந்த மாதிரி ஃபீலிங் உங்களுக்கு வந்தா தான் நீங்க உண்மையிலேயே விசுவாசமா இருக்கிறீங்க, நம்பிக்கையா இருக்கிறீங்க. அப்பதான் உங்க கையில நீங்க கேட்ட காரியம் உங்க கையில அது கிடைக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதான் உறுதி. அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபத்துல ஜெபிச்சுட்டு நீங்க விட்டுறீங்க, நீங்க என்ன செய்யணும், அதுக்குண்டான ஆயத்தமாகணும். புரியுதுங்களா? இன்னும் 10 நாள் இருக்கு, பார்த்து உட்காருமா, பார்த்து நில்லுமா, அப்படி போமா, வயிற்றுல இந்த எண்ணெயை தடவுமா, அப்படி தடவுமா, என்னென்னமோ செய்வாங்க, ஆயத்தம். அப்போ அதே போல தான் நீங்களும் நீங்கள் கேட்ட காரியத்தை வாங்குவதுக்கு என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்குற காரியம் இல்லாமல் இருக்கணும். ஓகே, சொல்லுங்கள், நான் கேட்குற காரியம் இல்லாமல் இருக்கணும். கேட்ட பிற்பாடு நம்பிக்கை வைப்பேன், நம்பிக்கை வச்ச பிற்பாடு அது வருவதற்கு பொறுமையாக இருப்பேன். எங்கே சொல்லுங்கள், கேட்பேன், இல்லாததை கேட்பேன். சொல்லுங்கள், என்கிட்ட என்ன இல்லையோ அதை நான் கேட்பேன், கேட்டுட்டு அது மேலே நம்பிக்கை வைப்பேன், நம்பிக்கை வச்சுட்டு அது வர்ற வரைக்கும் பொறுமையாக இருப்பேன். என் கரத்தில் கிடைக்கும். கைத்தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்துங்க.